மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, தமிழக அரசாங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து தான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 4 வேலைக்கான ஒரு வேலை வாய்ப்பை தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. 8th பாஸ் போய் முடித்தவங்களுக்குமே இந்த ஒரு வேக்கன்சியில் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளமும் நல்ல சம்பளம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்மளோட இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 7வது மாதம் 1ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்த தேசிய ஊரக நல்வாழ்வு குழுமத்தில் கீழ், அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு சொல்லக்கூடிய செயல்பாடு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தற்காலிகமாக பணிபுரிய 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்களுக்காக கீழே இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், இது வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் கிடையாதுங்க, டெம்பரவரி போஸ்டிங் தான். சரிங்களா? 11/8க்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து அவங்கள வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. இதுக்கு நீங்கள் பி ஃபார்மோ டி ஃபார்மோ படிச்சிருக்கீங்க, குறைஞ்சோ 2 வருஷம் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 35 வயது கீழே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. மாத தொகையாக உங்களுக்கு வந்து 15,000 மாதம் உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. 4 பேருக்கு 18,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்கு கீழே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும், இல்லை டிஜிஎம் படிச்சிருக்கணும், இல்லை பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டெகிரேட்டட் கரிக்குலம் நீங்கள் முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, லெபார்ட்டரி டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு கோர்ஸுங்க. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் இருக்குது. மாத ஊதியம் உங்களுக்கு 13,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? 12th முடிச்சிருந்துருக்கணும், அதில் பயாலஜி குரூப் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிஎம்எல்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் கோர்ஸுமே நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 2 வேக்கன்சிஸ் இருக்குங்க. 2 வேக்கன்சிஸ்க்கு ரூபாய் 8,500 மாதம் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்றப்போ உங்கள் அண்டர்டேக்கிங், அதாவது நாங்கள் இந்த வேலைக்கு ரெடி, வேலை செய்கிறதுக்கு ஒப்புதல் கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5 அசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் நீங்கள் நேரிலேயோ இல்லை வந்து தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இணையதளம் நீங்கள் போய் இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு https://tiruvallur.nic.in அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்க்கு நீங்கள் போனாலே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வெப்சைட்க்கு நீங்கள் போய்ட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.